சுரேஷ், அதாவது சங்கீதா தரப்புலேருந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. நான் வந்து லண்டன் ரிட்டர்ன் ஆயிட்டேன். அதனால இப்ப வந்து எனக்கு சென்னையில நான் இந்த வழக்க முடிக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு இங்க வீடு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தரப்பு வாதமா இருக்கு. இப்ப வழக்கமா இந்த மாதிரியான ஒரு வழக்கு எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்? இந்த வழக்கு எப்படி நடக்கும்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வழக்குகள் நடந்திருக்கும் இல்லையா? அத பத்தின தகவல சொல்ல முடியுமா? இது மாதிரியான வெளிநாடுல சேர்ந்த ஏதாவது ஒரு கணவனோ மனைவியோ இங்க வந்து சென்னையில வந்து வழக்கு தொடர்றதுங்கிறது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே இது மாதிரி வெளிநாடுகளில போய் வெளிநாடுகளை சேர்ந்த வெளிநாடுகள்ல குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் வந்து இங்க சென்னையிலேயோ இல்ல தமிழ்நாட்டிலேயோ பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அந்த பெண்களுக்கு வந்து இங்கேயே வந்து வழக்கு போடுறதுக்கான வசதி இருக்குது. ஏன்னா உங்க பெற்றோருடைய வீடு இங்க இருக்கு, அந்த அடிப்படையில் அவங்க இங்கே வழக்கு தாக்கல் பண்றாங்க. சங்கீதா வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு வந்து சென்னையில வந்து கிட்டத்தட்ட 26 வருஷம் வந்து குடியிருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில இவங்க இந்த தமிழகத்தினுடைய பிரஜையாக கருதப்பட்டு அந்த அடிப்படையில தான் வந்து அதுவும் இல்லாமல் திருமணமும் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்குங்கிற காரணத்தினால அவருடைய வழக்கு வந்து இன்னைக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அவங்க அந்த பனையூர்ல இருக்கிற காரணத்தினால அந்த வழக்கை வந்து அங்க தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த இது போல பல வழக்குகள் வந்து உதாரணமா இருக்குது. ஏற்கனவே வெளிநாடுகளை சேர்ந்தவங்க வந்து இது மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யும். இது மட்டுமல்லாம வெளிநாடுகள்லையும் கூட இது இங்க இருந்து போனவங்க வெளிநாடுகள்லையும் கூட வழக்குகளை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க. அது சமீபத்திய உதாரணம் சொல்லணும்னா சோகோ நிறுவனத்தினுடைய உரிமையாளர் வந்து ஏற்கனவே அவருடைய மனைவி கிட்ட வந்து வழக்கு விவாகரத்து கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த வழக்குல வந்து இங்க இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்யணும்னு சொல்லி அவருடைய மனைவி இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில பார்க்கும்போது வெளிநாட்டு பிரஜையா இருந்தாலும் கூட இங்க அவங்க குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க, இங்க அவங்க வசிச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல வசிச்சிருக்கிறாங்கிற அடிப்படையில அவங்க இங்க வழக்கு தாக்கல் செய்யறதுக்கான உரிமை இருக்குது. இப்ப அவங்க வந்து கேட்கறது, நான் வந்து நீலாங்கரை வீட்டில் வந்து தங்கணும் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நீதிமன்றம் தரப்புல இருந்து உத்தரவு பிறப்பிப்பாங்களா? அதுக்கான அனுமதி வழங்க முடியுமா? இது மாதிரி முன்னாடி ஏதேனும் வழக்குல நடந்திருக்கா? அது வந்து அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில தான் வந்து நீதிமன்றம் முடிவு எடுக்கும். இதுல நம்ம வந்து முன்கூட்டி எந்த ஒரு கணிப்பையும் வந்து முன்வைக்க முடியாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது மாதிரி சில வழக்குகள்ல வந்து அவங்க வந்து தங்குவதற்கான வசதிகளை செஞ்சு கொடுக்க வேண்டும் என்ற குடும்ப நல நீதிமன்றங்கள் உத்தரவுகள் பிறப்பித்திருக்கக்கூடிய உதாரணங்களும் இருக்குது. இருந்தாலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலையில அது நீதிமன்றத்துல இவங்க முன்வைக்கக்கூடிய வாதங்கள், அதன் அடிப்படையில எதிர்தரப்பு முன்வைக்கக்கூடிய வாதங்கள் அடிப்படையில தான் வந்து நீதிமன்றம் முடிவெடுக்கும். அந்த முடிவை வந்து இப்போதைக்கு நம்ம வந்து முன்கூட்டியே வந்து முன்முடிவு செய்ய இயலாது. அந்த வகையில தற்போது இந்த முதல் முறையாக, அதாவது இந்த பொதுவா வந்து இவங்க வழக்கு போட்டிருக்கிறதே வந்து சிறப்பு திருமண சட்டத்தின் கீழே தான் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குல வந்து முதல் முறையா வந்து அந்த இடைக்கால மனுக்கள் மீது தான் வந்து நீதிமன்றம் வந்து முதல்ல வந்து தீர்வுக்கு எடுத்துக்கொள்ளும். அவங்க ஏற்கனவே வந்து ஜீவனாம்சம் வழங்க வேண்டும், அதே போல இந்த செய்தியை வெளியிடுவதற்கு ஊடகங்களுக்கு தடை விதிக்க வேண்டும், அதே போல இந்த வீட்டுல தொடர்ந்து வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் ஏற்கனவே அந்த விவாகரத்து வழக்கிலேயே வந்து குறிப்பிட்டிருந்த நிலையிலும் கூட தற்போது இடைக்கால மனுவாக தனியாக தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த இடைக்கால கோரிக்கைகள் எல்லாம் தான் முதல்ல வந்து நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொண்டு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளும். அப்படி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள பட்சத்துல முதல் அந்த வழக்குகளுக்கு பதிலளிக்கும்படி விஜய் தரப்புக்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும். அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கப்பட்டு அந்த காலக்கெடுவுக்குள்ள அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அந்த பதில் மனுவின் அடிப்படையில் 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு அதன் பிறகு இந்த இடைக்கால மனு மீது நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.